الحمد لله رب العالمين الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون. أشهد أن سيدنا محمدا عبده ورسوله القائل فوالله إني لأعلمهم بالله وأشدهم له خشية. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه الطيبين الطاهرين أجمعين. اللهم لا سهل إلا ما جعلته سهلا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. அல்லாஹ்வின் பெயர் கூறி அருள் வேண்டி உதவி தேடிய நிலையில் எனது இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். தன் மீது எவ்வித கடமையும் இன்றி நம்மீது மட்டிட முடியாத அளவர் செய்பவனாகிய அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டுமாக. அவன் இணையின்றி தனித்துவமானவன், ஆரம்பம் இல்லாதவன். அவனை மீறி எதுவும் சுயமாக செயல்பட முடியாது. தனக்கு தகுதியான அனைத்திற்கும் வல்லமையுடையவன், மகத்துவம் மிக்கவன். யாவற்றையும் படைத்து அவைகளை அவனது கட்டுப்பாட்டிலே வைத்துள்ளவன். ஊசலாட்டங்களினாலும் சிந்தனைகளினாலும் அவனின் உள்ளமையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாதவாறு மிகவும் உயர்த்தியானவன். இரகசியங்களை அறிதல் போன்ற தன்மைகளுக்கு உரித்தானவன். ஒரு இருண்ட இரவில் கருப்பு எறும்பு ஊர்ந்து செல்வதையும் அவன் கேட்பவன். மேலும் தனக்கு நேர்ந்த கெடுதிகள் பற்றி முறைப்பாடு செய்பவரின் குணங்களை கூட அவன் கேட்பவன். நான் அவனை இரகசியத்திலும் வெளிப்படையாகவும் போற்றி புகழ்கிறேன். மேலும் அவனுடைய தனித்துவத்திற்கு நான் மிகவும் உண்மையான ஒப்புதல் வாக்குதல் மூலம் சாட்சி கூறிக்கொள்கிறேன். தூய நபிமார்களின் தலைவரான அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான உறவினர்கள் மீதும், அத்தோடு நீதமான சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ்வின் கண்ணிய உயர்வும் ஈடேற்றமும் கிடைக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் என் இனிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, முதலில் எனக்கும் எனது உறவினர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் இஸ்லாம் எவைகளை எல்லாம் கடமையாக்கியுள்ளதோ அவைகளை முழுமையாக எடுத்தும், இஸ்லாம் எவைகளை எல்லாம் தடுத்துள்ளதோ அவைகளை முழுமையாக தவிர்த்தும் நடந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு நல்லுபதேசம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஒரு புத்திசாலியான மனிதர் நோய்வாய்ப்பட முன் தனது ஆரோக்கியத்தின் நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வார். அத்தோடு அவர் தனது மரணத்திற்கு முன் தனது வாழ்நாளை பயன்படுத்திக் கொள்வார். ஒருவருக்கு ஏற்பட இருக்கும் நோய் தவிர்க்க முடியாதது, வேலை பழுக்கள் தவிர்க்க முடியாதது, இயலாமை தவிர்க்க முடியாதது, சந்தர்ப்பம் இழப்பது தவிர்க்க முடியாதது, மரணமும் கூட தவிர்க்க முடியாதது, வந்தே தீரும். எனவே நாம் படிப்பினை பெற்றோமா?
முன் சென்றோர்களை வைத்து படிப்பினை பெற்றோமா? மன்னரைக்கு சென்றவர்களின் நிலைமைகளை பற்றி சிந்தித்தோமா? இன்று நாம் எமது சமுதாயத்திற்கு என்ன நடக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர் இதுவரையில் ஒருவித போதையில் இல்லையா? அதாவது இச்சை என்ற கடலில் மூழ்கி, மனோ இச்சையில் மூழ்கி, இன்பங்களில் மூழ்கி, உணவிலும் பானத்திலும் மூழ்கியவர்களாகவே இருப்பார்கள். பலருடைய சிந்தனையே அவர்கள் உணவு கிடைக்க வேண்டும், அவர்கள் குடிப்பதற்கு பானம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உலகத்துக்கு பின்னால் மாத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறு விலங்குகள் கூட, உயிரினங்கள் கூட தஸ்பீஹ் செய்து அல்லாஹ் அவனது படைப்புகளின் தன்மைகளும் குறைபாடுகளும் இன்றி தூயவன் என்று அல்லாஹ்வை மகிமைப்படுத்திக் கொண்டே அவைகள் இருக்கின்றன. ஆனால் தற்காலத்தில் மனிதனை பார்க்கும் போதே அவர்களுடைய ஒரு குறிக்கோளாக உலகத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? படைப்புகளின் தன்மைகளும் குறைபாடுகளும் அற்ற தூயவனான எமது படைப்பாளனாகிய அல்லாஹ்வை முறைப்படி துதி செய்யாமல் பராமுகமாக பொடுபோக்காக இருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வ இன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி வலாகின் லா தஃகஹூன தஸ்பீஹஹு. அவனை படைப்புகளின் தன்மைகளும் குறைபாடுகளும் இன்றி தூய்மைப்படுத்தி புகழ்ந்து தஸ்பீஹ் மூலம் மகிமைப்படுத்தாத எதுவுமே இல்லை. ஆனால் அல்லாஹ்வை படைப்புகளின் தன்மைகளும் குறைபாடுகளும் இன்றி உள்ளவன் என்று கூறும் அவற்றின் தஸ்பீஹனும் துதி செய்யும் மகிமைப்படுத்தும் அந்த தன்மையை, அந்த விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். மனிதர்களாகிய நாம் எமது வீட்டிலும் கூட பல உயிரினங்கள் இருக்கும், பல கால்நடைகள் இருக்கும். அவைகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றதா இல்லையா என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். ஒவ்வொரு உயிரினங்களையும் நாம் எமது கண்ணால் காணும் போது அவைகளை பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் எமது ரப்பை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உலகம் என்று நாம் திசை திரும்பி எமது கவனத்தை வேறு பக்கத்துக்கு திசை திருப்பிக் கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த தூய்மையை பற்றி, அல்லாஹ்வின் வணக்க வழிபாடுகளை பற்றி சிந்தனை குறைவானவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிருகங்கள் மற்றும் ஏனைய உயிரினங்கள் தொடர்ந்து அல்லாஹ்வை அவன் படைப்புகளின் தன்மைகளும் குறைபாடுகளும் இன்றி தூயவன் என்று மகிமைப்படுத்துகின்றன. ஆனால் மனிதர்களாகிய பலர் அவனை இந்த முறையில் படைப்புகளின் தன்மைகளும் குறைபாடுகளும் இன்றி தூயவன் என்று முறையாக தஸ்பீஹ் செய்து மகிமைப்படுத்தாமல் உள்ளனர். இது மிகவும் வேதனை தரக்கூடிய இந்த விடயமாகும். தூய இஸ்லாம் வழிகாட்டும் அத்துணை அம்சங்களும் சிறந்த முறையில் ஒருவர் அவைகளை கற்றுக்கொண்டு செயல்படுத்தும் போது இந்த உலகம் ஒளிமயமாகும். இந்த உலகம் பிரகாசமாக மாறுகின்றது. அறியாமை இல்லாமல் போகின்றது. இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் குறைகின்றது. குஃப்ரான விடயங்கள் அப்படியே அழிந்து போகின்றது. நாங்கள் நாடுகின்றோம், நாங்கள் விரும்புகின்றோம், உலகம் கொஞ்சம் திருந்த வேண்டும், உலகத்தில் உள்ள மக்கள் திருந்த வேண்டும். ஏன் இவர்கள் திருந்தாமல் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், உண்மையான இஸ்லாத்தின் தூய நம்பிக்கைகள், தூய விளக்கங்கள், தூய மார்க்க முறைகள் சிறந்த முறையில் பின்பற்றப்படாததே அதற்கான காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எமது உள்ளத்தில் பெரும்பாலும்
நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, நாங்கள் நல்லவராக மாற வேண்டும் என்ற உணர்வு இருக்கலாம். அது மட்டும் போதாது. எம்மை சுற்றியுள்ளவர்கள், அதை போன்று உலகத்தில் வாழும் முஸ்லிம்கள், ஏனைய மக்கள், இவர்களிடமும் தவறுகள் இல்லாமல் போக வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருப்பதுடன் அதை மாற்றுவதற்கான முயற்சியும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த முறையில் ஒரு விடயத்தை கூறுகிறார்கள். மார்க்கத்துக்கு முரணான ஒரு விடயம் ஒரு பகுதியில், ஒரு நாட்டில், ஒரு ஊரில், ஒரு வீட்டில் நடைபெறும் பொழுது அவைகளை சரியான முறையில் திருத்தி அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்கு மக்கள் முயற்சிக்காமல் இருக்கும் போதெல்லாம் அல்லாஹு தஆலா நல்ல மக்கள் உட்பட நல்லவர்களை கூட பலவிதமான சோதனைகளை இறக்கி கண்டிக்க கூடும். நாங்கள் காண்கின்றோம், காசாவில் காண்கின்றோம், லெபனான் பகுதியில் காண்கின்றோம், சிரியாவில் காண்கின்றோம், யேமன் பகுதியில் காண்கின்றோம். எங்களுடைய நாட்டிலும் கூட நாங்கள் அடிக்கடி காணக்கூடிய விடயம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல கஷ்டமான நிலைமை. மக்கள் அவதிப்படுகிறார்கள், வாழ்க்கையில் கடுமையான போராட்டத்திற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை ஏதோ நாங்கள் சிந்தித்து ஏதோ வேறொரு காரணம், அவர்தான் காரணம், இந்த நாடுதான் காரணம் என்று நாங்கள் பேசி எமது மனதை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். உண்மையில் அதுவல்ல. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகளுடைய ரகசியத்தை பற்றி நான் இப்போது கூறிய அந்த ஹதீஸில் தெளிவாகவே அவர்கள் கூறிவிட்டார்கள். எனவே நாம் எமது மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயாராக வேண்டும். மறுமைக்காக வேண்டி தயாராகுவது என்பது என்ன? இஸ்லாமிய தூய நம்பிக்கையில் ஒருவர் நிலைத்திருக்க வேண்டும். நபிமார்களுடைய நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அனைத்துக்கும் மாற்றமானவன், அவன் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் என்ற நம்பிக்கையுடன் ஏனைய நபிமார்களை பற்றி இஸ்லாமிய தூய மார்க்கத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதே போன்று எம்முடைய ஈமானையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏதோ கஷ்டங்கள் ஏற்படும் போதே, ஏதோ பிரச்சனைகள் ஏற்படும் போதே, இல்லை சும்மா ஏதோ ஒரு நிலையிலும் கூட குஃப்ரான விடயங்களை நாங்கள் ஆதரிக்க கூடாது, வரவேற்க கூடாது. குஃப்ரான நம்பிக்கையுடையவர்களுடைய செயல்பாடுகளை முஸ்லிம் என்ற பெயரில் இருந்து கொண்டு பலர் தெரியாமல் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் முதலில் கைவிட்டு எமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முற்பட வேண்டும். அதே சமயம் அல்லாஹ்வால் எவைகளெல்லாம் கட்டளையிடப்பட்டுள்ளனவோ அவைகளை முழுமையாக கற்று அவைகளை எடுத்து நடக்க முயற்சி செய்ய வேண்டும். அத்துடன் இஸ்லாத்தில் எவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளனவோ, உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பாவங்களாக இருக்கின்றனவோ, உடல் உறுப்புகளினால் வெளிப்படக்கூடிய பாவங்களாக இருக்கின்றனவோ, அவைகளை பற்றிய சிறந்த தெளிவுகளை நாங்கள் கற்றுக்கொள்ளாமல் ஒருவரால் மார்க்கத்தை பின்பற்ற முடியாது. வெளிப்படை பயான்களை மாத்திரம் பார்த்துவிட்டு, வெளிப்படை புத்தகங்களை மாத்திரம் பார்த்துவிட்டு நாங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறோம் என்று எவராலும் சொல்ல முடியாது. வாயினால் சொல்ல முடியும், செயலில் தக்வாவுடைய நல்லவர்களாக நாங்கள் மாறவே முடியாது. வெளிப்படையில் ஏதோ மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று இருப்போமே தவிர, பின்பற்றக்கூடியவர்கள் என்று இருப்போமே தவிர, தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய மாபெரும் இமாம்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் போன்ற மாபெரும் அறிஞர்கள் அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய சட்டக்கலையை தொகுத்து தந்திருக்கிறார்கள். அதை எமது ஒவ்வொரு சட்டக்கலை விடயங்களிலும் பயன்படுத்த வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகையை பற்றிய சரியான விளக்கங்களை, அதனுடைய சிறப்பை மாத்திரமல்ல, வுது செய்யும் விடயத்தில் எத்தனை விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும்,
வுது செய்வதன் சிறப்பை மாத்திரமல்ல, வுது எவ்வாறு செய்ய வேண்டும் என்று விளக்கம் இருக்கின்றது. நிறைய பேர் அதில் பிழைக்கிறார்கள், பிழையான முறையில் வுது செய்கிறார்கள், தொழுகையை பிழையான முறையில் தொழுது கொண்டிருக்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா பிழையாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், இதில் வரக்கூடிய பாத் என்ற உச்சரிப்பை சரியாக எல்லாரும் ஓதுகிறார்களா? இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் தொழுவதாயின் நான் தொழுதலை போன்றே நீங்கள் தொழ வேண்டும். உங்களுடைய இஷ்டப்படிக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருந்தாலும் வேறொரு விடயமாக இருந்தாலும் வெளிப்படையில் நீங்கள் அவைகளை ஓதினால் போதாது. நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. நாங்கள் இத்தனை வருடங்கள் தொழுகிறோம், ஆனால் நீங்கள் எமது தொழுகையில் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்த அந்த உச்சரிப்பில் இருக்கின்றதா என்பதை பார்க்காமல் தொழுதால் தொழுகை கூடாது. அத்தஹியா ஓதுகிறோம், அவைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடைசி பகுதிகளில் எல்லாம் ஸலவாத் ஓதுகின்றோம். இவைகள் ஏதோ சல்லி என்ற சீன் உச்சரிப்பிலே எல்லாம் சொல்லிவிட்டால் போதாது, அந்த உச்சரிப்புகளை எல்லாம் கவனிக்க வேண்டும். தொழுகையில் உள்ள சில அசைவுகள் இருக்கின்றன, அவைகளை இஷ்டப்படி ஏதோ செய்ய முடியாது. கடமையாக எந்தெந்த பகுதிகள் எந்தெந்த உறுப்புகள் எப்படியெல்லாம் சுஜூதில் அமைய வேண்டும் என்றெல்லாம் இருக்கின்றது. சில செயல்பாடுகள் சுன்னாவாக இருக்கும், இன்னும் செயல்பாடுகள் கடமையாக இருக்கின்றன. அவைகளை முறைப்படி செய்யாமல் தொழக்கூடியவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் கூட இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. என்ன தெரியுமா? ஒரு சஹாபி தொழுகிறார்கள், பின்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி பேரளவில் தொழுதுவிட்டு வந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், அஇத் ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் திரும்ப தொழுங்கள், உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பின்பும் செல்கிறார்கள், தொழுகிறார்கள், திரும்பி வருகிறார்கள், திருப்பி அனுப்புகிறார்கள், மீண்டும் நீங்கள் சரியாக தொழுங்கள். அதற்கு பின்பு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவுதான் எனக்கு தொழ தெரியும், நீங்களே கற்றுத்தாருங்கள் என்பதாக கூறிய போது சஹாபாக்களை வைத்து இவ்வாறு தான் தொழுகை அமைய வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை, இவர் நல்ல நோக்கத்தில் தொழுதிருக்கலாம், நல்ல நோக்கத்தை பொறுத்து அவருக்கு நன்மை கிடைத்திருக்கும் என்று விட்டார்களா? பிழையை சுட்டிக்காட்டி உங்களுடைய தொழுகை கூட நிறைவேறவில்லை, நீங்கள் சரியாகத்தான் தொழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களா? ஏதோ தப்பி சமாளிச்சு எமது இந்த சமுதாயத்தை யாருமே வழி நடத்தக்கூடாது, அது பரவாயில்லை, அவர்கள் பொதுமக்கள் என்று கூறி அவர்கள் பிழையாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். பொதுமக்கள் என்ற அந்த வார்த்தை என்பது நாங்களும் கூட, உலமாக்கள் என்ற பெயரில் உள்ள நாங்களும் கூட பொதுமக்கள் தான். என்ற அடிப்படையில் உண்மையான அறிஞர்கள் என்பவர்கள், உண்மையான மேதைகள் என்பவர்கள் முஜ்தஹிதான பெரும் இமாமார்கள், குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்கள் வகுக்க தகுதியான இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் போன்ற மாபெரும் இமாமார்கள், அது போன்ற மிகப்பெரிய இமாமார்கள் இல்லை என்ற காரணத்தினால் தான் பொதுமக்கள் எம்மை பார்த்து ஏதோ சில காலம் சில அறிவுகளை நாங்கள் கற்று ஒரு கோர்ஸை முடித்திருக்கின்றோம் என்பதனால் எங்களை ஆலிம்கள் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் சில அறிஞர்கள் கூறினார்கள், உண்மையான உலமாக்கள் மரணித்து விட்டார்கள் அதிகமானோர். அதனால் மக்கள் எம்மை பார்த்து, அதாவது படித்தவர்கள் என்ற பெயரில் உள்ள, நாங்கள் பாமரர்கள் அல்ல, பாமரர் உலமாக்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது அந்த காலத்தில் சில அறிஞர்களை முஜ்தஹிதான இமாமார்கள், இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்களை பெரிய இமாமார்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர்கள் கூறினார்கள், இவர்கள் பாமரர் என்று சொன்னார்கள். பெரிய அறிஞர்கள் எங்களை விட
பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செய்த அந்த அறிஞர்களை கூட அவாமுன்னா மக்களில் பொதுமக்கள் என்று சொன்னார்கள். அவர்களை விட எத்தனையோ மடங்கு கீழே மிகவும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில், மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு குழு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இருக்கின்றோம். பொதுவான மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் விதத்தில் இல்லாத பொதுமக்களாக இருந்தாலும், உலமாக்கள் என்ற பெயரில் வெளிப்படையில் இருக்கக்கூடிய எம்மை போன்றவர்களாக இருந்தாலும் அத்துணை பேருக்கும் ஒரே சட்டம்தான். சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையினுடைய சட்டதிட்டங்கள், வாஜிப் கடமையானவைகள், நிபந்தனைகள், ஷருத்துகள் அத்துணை பேரும் பேண வேண்டியது. நீங்கள் ஆலிமாக இருக்கிறீர்கள் வெளிப்படையில், எனவே நீங்கள் தொழும் போதே தொழுகையின் ஒரு கடமையை விட்டால், பிழையாக ஓதினால் உங்களுக்கு தொழுகை நிறைவேறுவதில்லை. பாபரராகிய, அதாவது மற்றவர்கள் தொழுதால், பிழையாக தொழுதால் அவருக்கு மன்னிக்கப்படும் என்று ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தை சிறந்த முறையில் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதன் மூலம் ஒருவருக்கு மன்னிக்கப்படுமாயின் அறியாமைதான் மார்க்க கல்வியை சரியான முறையில் கற்றுக்கொள்வதை விட மிகவும் மேலானதாக இருக்கும். அன்பு இஸ்லாமிய உறவுகளே, இதை சரியான முறையில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எம்மை மௌத் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு அறிஞர் கூறுகிறார், அல் மௌத்து பாபுன் வ குல்லு நாஸி தாகிலுஹு, மரணம் ஒரு வாயில், எல்லா மக்களும் அதில் நுழைவார்கள். ஃபலைத ஷிஅரி பஅதல் பாபி மத்தாரு, அந்த வாயிலுக்கு பின்னால் எந்த வசிப்பிடம் கிடைக்கும் என்று நான் அறிந்திருக்க விரும்புகிறேன். நான் எந்த நிலையை அடைந்திருக்கிறேன்? நான் வணக்க வழிபாடுகளிலே நல்ல நிலையை அடைந்து விட்டேனா? தக்குவாவுடையவருடைய நிலையை அடைந்து விட்டேனா என்று என்னை சுய விசாரணை செய்து கொள்ள விரும்புகிறேன். பின்பு அவர்கள் சொல்கிறார்கள், அத்தாரு ஜன்னத்து ஹுல்தின் இன் அமில்த பிமா யுர்தில் இலாஹ் வ இன் கஸர்த ஃபன்னாரு. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் விடயத்தை செய்தால் அவரின் வசிப்பிடம் சுவனமாக இருக்கும். நீங்கள் அதில் அலட்சியம் செய்தால் நரகமே கிடைக்கும். ஹுமா மஹல்லானி மா லின்னாஸி கைருஹுமா, அந்த இரு இடங்களும் மாத்திரமே மறுமையில் இருக்கின்றது. ஒன்று சுவனம், இன்னொன்று நரகம். இரண்டில் ஒன்றுக்குத்தான் நாங்கள் செல்ல வேண்டும். மக்களுக்கு அவ்விரண்டும் அல்லாத வேறு எந்த இடமும் இல்லை. எனவே நீங்கள் உங்களின் நலவு எதில் உள்ளது? உங்களுக்கு எது தேவை? மர்மையில் வெற்றி அடைவதற்கு எது தேவை என்பதை நீங்கள் கவனித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போதே தயாராகிக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நாங்கள் இன்னொரு எமது ரூஹ் என்பது, எமது உயிர் என்பது எங்களுடன் இருந்து அப்படியே எமது உடலை விட்டும் எவ்வாறு பிரிந்து இந்த உலக வாழ்க்கை அப்படியே முடிவடைகின்றது என்ற விடயத்தை பற்றி ஒரு ஹக்கீம்களில், இஸ்லாமிய மாபெரும் ஞானிகளில் ஒருவர் கூறுகிறார், நஃப்ஸுன் யன்ஸில் வலா யஸ்அத் அவ் யஸ்அத் வலா யன்ஸில். ஒரு மூச்சு இருக்கின்றது, அந்த மூச்சை நாங்கள் விடுகிறோம். ஆனால் மௌத்து வந்தால் விட்ட மூச்சை அப்படி எடுக்க முடியாமல் இருக்கும். ஒரு மூச்சு தான். மூச்சு விட்டு நாங்கள் செல்கிறோம் வாழ்க்கையில். அல்லது நாங்கள் மூச்சை எடுக்கிறோம், அல்லது நாங்கள் அதை எடுக்கிறோம், ஆனால் விட முடியாமல் இருக்கும். அதாவது ஒரு சிறிய நொடி பொழுதிலே மனிதன் திடீரென மரணித்து விடுகிறார். எமக்கு தெரியாது எமது மரணம் எப்போது வருகின்றது என்பதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விடயங்களை சரியான முறையில் நாங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் எமது வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தையும் பெரும் துன்பத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு விடயத்தை மாத்திரம் கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன்.
ஒரு முறை மாபெரும் அறிஞர் பஸ்ராவில் இருந்த இப்ராஹிம் இப்னு அஜ்ஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய நல்லடியார்களில் ஒருவர். சிலர் அன்னவர்களை சுற்றி கூடி அவர்களிடத்தில் வந்து, ஓ அபூ இஸ்ஹாக் அவர்களே, நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம், துஆ கேட்கின்றோம், ஆனால் எதற்காக வேண்டி அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை? நாங்கள் எல்லாரும் கேட்கிறோம். நாம், எமது பிள்ளைகள், எமது மனைவிமார்கள், ஊரில் உள்ள பள்ளியில் உள்ளவர்கள், கல்வி கூடங்கள், இவைகளில் உள்ள இஸ்லாமிய கல்வி கூடங்கள், இவைகளில் உள்ளவர்கள் அந்த காலத்தில் இருந்தது. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்கின்றோம். எமது துஆக்கள் வெளிப்படையில் அங்கீகரிக்கப்படுவதை, அதனுடைய துஆ கபூலியத்தை நாங்கள் காணாமல் இருக்கின்றோம். அச்சமயத்தில் அவர்கள் அந்த விடயத்தை கூறினார்கள். ஏனென்றால் உங்களது இதயங்கள் 10 விடயங்கள் மூலம் மரணித்துள்ளன. உங்களுடைய கல்புகள் 10 விடயங்கள் மூலம் மரணித்துள்ளன. அவர்கள் கூறினார்கள். அங்குள்ளவர்கள் கேட்டார்கள், அவைகளேவை? அதற்கு அவர்கள் பின்வருமாறு பதிலளித்தார்கள். நீங்கள் அல்லாஹ்வை அறிந்துள்ளீர்கள், ஆனால் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் உள்ளீர்கள். அதாவது நீங்கள் இஸ்லாத்தின் கடமைகளை செய்வதையும் அத்தோடு இஸ்லாம் தடை செய்துள்ளவைகளையும் தவிர்த்து நடப்பதையும் முறையாக கடைபிடிக்காமல் உள்ளீர்கள். முதலாவது தவறு. இதனால் எங்கள் உள்ளம் மரணித்திருக்கின்றது. இதுதான் வெளிப்படையில் நடக்கின்றது. மேலும் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக கூறுகிறீர்கள், ஆனால் நீங்கள் அன்னவர்களின் சுன்னஹ்வான அவருடைய ஷரீஅ முறையை முழுமையாக பின்பற்றாமல் இருக்கிறீர்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல் குர்ஆனை ஓதுகிறீர்கள், ஆனால் அதை செயல்படுத்தாமல் உள்ளீர்கள். அதாவது நீங்கள் அதற்கு மாற்றம் செய்துள்ளீர்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பயன்படுத்துகிறீர்கள். உங்களுடைய கண்ணாக இருந்தாலும், உடலாக இருந்தாலும், செல்வமாக இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமானதல்ல. அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த அருள்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், ஆனாலும் அவைகளுக்கான நன்றியை முறைப்படி நிறைவேற்றாதுள்ளீர்கள். அதாவது அன்பு இஸ்லாமிய உறவுகளை, நாம் பெற்றுக்கொண்ட அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வழிபடும் விடயங்களை, அந்த அருட்கொடைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முரண்படும் விதத்தில் அவைகளை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமையான நன்றி. 2 வகைப்படுகின்றது. அவர்களிடம் சொன்னார்கள், 5வது விடயம், நிச்சயமாக ஷைத்தான் உங்களது எதிரி என்று நீங்கள் கூறுகிறீர்கள், ஆனாலும் நீங்கள் அவனுடன் உடன்படுகிறீர்கள். அதாவது அதன் அர்த்தம், ஷைத்தான் தூண்டக்கூடிய விடயங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல விடயங்களை செய்வதை விட்டு அவன் திசை திருப்பும் போது அதற்கு வழிபட்டு செல்கிறீர்கள். 6வது விடயமாக கூறுகிறார்கள், சுவனம் உண்மையானது என்று நீங்கள் கூறுகிறீர்கள், ஆனால் நீங்கள் அதற்காக வேண்டி நற்கர்மங்களை முறையாக செய்யாதீர்கள். 7வது விடயமாக கூறினார்கள், நீங்கள் நரகம் உண்மையானது என்று கூறுகிறீர்கள், ஆனால் நீங்கள் அதிலிருந்து 2 முயற்சி செய்யாமல் இருக்கிறீர்கள். நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சி இல்லாமல் இருக்கிறீர்கள். நாங்கள் விளங்க வேண்டும், ஒரு பரிபூர்ணமான முஃமின் என்ன செய்ய வேண்டும்? தன்னை பாவங்களிலிருந்து பாதுகாத்து நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விடயத்தை அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தூக்கத்திலிருந்து விழித்து மற்றவர்களின் தவறுகளை பார்ப்பதிலே மூழ்கிறீர்கள். அதாவது மற்றவர்களுடைய குறையை பார்த்து பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு முஃமின் அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் அவர்கள் கூறினார்கள், 10வது விடயமாக, உங்களில் மரணித்தவர்களை அடக்கம் செய்துள்ளீர்கள். அப்பதான் அவங்களை அடக்கம் செய்ய போகிறீர்கள், ஆனால் நீங்கள் அவர்கள் மூலம் படிப்பினை பெறாமல் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாள் என்பது, மஹ்ஷர் மைதானம் என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு இடமாகும். லேசான ஒரு இடம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளிலே 50 இடங்கள் இருக்கின்றன. அது ஒவ்வொரு இடத்திலும் 1000 வருடங்கள்
மன்னிக்க வேண்டியிருக்கின்றது. அதனுடைய ஒரு விதம்தான் மனிதர்களில் பாவம் செய்தவர்களுக்கு பல சோதனைகளில் ஒன்று, அவர்களுடைய வியர்வையால் அவர்கள் நிரம்புவார்கள். சிலர் அவருடைய நாங்கள் உது செய்வதற்கு பயன்பட கழுவக்கூடிய இடத்துல கரண்டை கால் வரையில் இருக்கும். சிலர் அவருடைய கால்களில் சில அளவுக்கு இருக்கும். அப்படியே சிலருடைய இடுப்பு பகுதி, அவர்களுடைய கழுத்து பகுதி இன்னும் சிலருக்கு இருக்கும். அவர்களுடைய வாயிலே அவருக்கு மூச்செடுக்கிறதுக்கு இயலாத அளவுக்கு அவர்களுக்கு வியர்வைகள் அவர்களை அடைத்து மிகவும் கஷ்டம் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு காலம்தான் மறுமை நாள் என்று சொல்வது. ஆனால் இறுதி நாள் என்று சொல்வது, அல்யோமுல் ஆகிர் என்று சொல்வது, ஒருவர் கபரிலிருந்து எழுப்பப்பட்டு சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கும் நரகவாதிகள் நரகத்திற்கும் சென்று பின்பு தொடர்ச்சியாக இருக்கும் எல்லையில்லாத அந்த காலம்தான் இறுதி நாள் என்று, முடிவில்லாத இறுதி நாள் என்று நாங்கள் மேற்கொள்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வாவுடையவர்களாக மாறி இந்த உலகத்தை சிறந்த முறையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி மறுமை நாளில் நாங்கள் சிந்தித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். மறுமைக்காக வேண்டி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அரிஷ் என்ற ஒரு படைப்பு இருக்கின்றது. அதனுடைய நிழல் ஒரு இடத்தில் கிடைக்கும். நல்லவர்கள் எல்லாம் அந்த நிழலுக்கு கீழால் இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் சூரியனுடைய அந்த வெயிலுக்கு கீழால் மிகவும் பாவிகள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த கூட்டத்தில் சேராமல் அத்தனை பேரும் அரிஷுடைய நிழலுக்கு கீழால், இது தக்வாவுடையவர்கள் நல்லடியார்கள் வலிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் மட்டும் வாழ்வதற்கல்ல, எங்களுக்கும் சொல்லப்பட்ட விடயம்தான். அதை பின்பற்றியதனால் அவர்கள் நல்லடியார்களாக மாறினார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வா உடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். யா அல்லாஹ், பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அனைத்து பலகான ஆசைகளை நிறைவேற்றி விடுவாயாக. இங்கு வந்துள்ள அத்துணை பேருடைய மனதில் உள்ள கவலைகளை நீக்கி விடுவாயாக. உள்ளங்களை பிரகாசமாக்கி விடுவாயாக. தூய அல் குர்ஆன் சுன்னாஹுடைய சரியான விளக்கங்களை பெற்று உண்மையான மார்க்கத்தில் நிலைத்திடுவதற்கு பாக்கியத்தை வழங்கிடுவாயாக. இந்த ஊருக்கு அருள் செய்வாயாக. இந்த பள்ளிக்கு உதவி செய்யக்கூடிய அத்துணை பேர்களுக்கு அருள் செய்வாயாக. இங்குள்ள இந்த பகுதி, இங்கு வந்துள்ளவர்களுடைய வீட்டில் உள்ள அத்துணை ஆண்கள், வீட்டில் உள்ள குடும்பத்தினர்கள் அத்தனை பேர்களுக்கும் அருள் செய்வாயாக. யாரெல்லாம் திருமணம் செய்வதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை லேசாக்கி கொடுத்து விடுவாயாக. தொழிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தொழில் அபிவிருத்தியை கொடுத்து விடுவாயாக. பெரும் கஷ்டங்கள் கடன்களில் மாட்டி இருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி விடுவாயாக. யாரெல்லாம் கல்வி கற்கிறார்களோ அவர்களுடைய கல்வியில் தேர்ச்சியை கொடுத்து விடுவாயாக. மிக அருள் நிறைந்த தக்வாவுடைய நல்லடியார்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக இந்த பகுதியை, இந்த புத்தகத்து பகுதியை, இலங்கை முழுவதையும் அல்லாஹ் மாற்றி விடுவாயாக. உலகத்தில் உள்ள பல முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அது எமது சகோதரர்கள் யா அல்லாஹ், எமது சகோதரிகள் யா அல்லாஹ். அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக. சோதனைகளை நீக்கி விடுவாயாக. யூதர்களுடைய சதிகளில் இருந்து அத்தனை முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. நிம்மதியாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களை மாற்றி அருள்வாயாக. இந்த துஆவை உனது ரஹ்மத்தின் மூலம் ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.